வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சம்பந்தமாக இன்று சுட சுட கிடைச்ச தரமான சிறப்பான அப்டேட். சரிங்களா? ஆழ்வார்பேட்டையா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, தலைவர் ரஜினி என்ற பேர் தான் முதலிடம். யாழ்ப்பாணத்தில் இன்றும் நடந்த ஒரு சில சம்பவங்கள், இந்த விடயங்களை பார்க்கலாம். பார்க்க முதல் ஒண்ணு, அதாவது மக்களே, இந்த ஒரு 4-3 பேர் உட்கார்ந்து இருந்து இந்த சினிமா அப்டேட் கொடுப்பாங்க பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட கண்ணில் அந்த ஒரு வீடியோ பட்டுட்டு அதுல சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இந்தியன் பாகம் 2 இந்தியன் சினிமாவோட தலையெழுத்த மாட்டும், தலை நிமிர வைக்கும், ஃபர்ஸ்ட் 1500 கோடி 1000 கோடி அப்படின்னாங்க. தமிழ் சினிமாவின் மைல்கல்ல இந்த இந்தியன் பாகம் 2 தான். கமல்ஹாசன் அவர்களை இது அவருடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்களிடம் பெருமையா சொல்லியிருக்காரு அப்படின்னு காசா பணமா அடிச்சு விடுதுங்க. இல்ல, இப்ப நான் என்னோட வயசுக்கே ஒரு விடயத்தை நம்ம மூஞ்சியை பார்த்து ரெக்கார்ட் பண்றோம். அப்ப சொல்லைக்குள்ள எனக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கு. உழைச்சி நல்ல சோறு சாப்பிட்றேன். அப்ப நான் திங்க் பண்ணுவேன், நம்ம சொல்ற தகவல்கள் வந்து உண்மையா சொல்லணும்ப்பா, ஒரு 10 பேர் பார்த்தாலும் உண்மையா இருக்கணும்ல அப்படின்னு. என்னை விட டபுள் வயசுல இருக்கிறவங்க எப்படிதான் இப்படி மனசு வருதோ தெரியல. இன்னொன்று, இவங்க வந்து எல்லா நடிகரோட அப்படின்னு கொடுப்பாங்க, எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லையும் இப்படி நடந்துச்சு இவர் இப்படின்னு சொன்னாங்க சொல்லி கொண்டிருப்பாங்க. அப்படியே அந்த 3-4 பேருமே அப்படியே டார்ச்சை வச்சு அப்படியே பார்த்து கொண்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் மக்களே, உஷாரா இருங்க. உங்களுடைய நேரம், உங்களுடைய டேட்டா இதெல்லாம் சரியான நபர்களுக்கு சோசியல் மீடியால நீங்க வந்து கொடுங்க. ஏன்னா நீங்க பார்க்குற ஒரு வியூ ஒருத்தருடைய தரத்தை வந்து, அதாவது இப்பெல்லாம் மக்கள் வியூ எது அதிகமா இருக்கோ அவங்க சொன்னா உண்மை, இந்த வெள்ளையா இருக்கவங்க போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி, வியூ யாருக்கு அதிகமா இருக்கோ, லைக் யாருக்கு அதிகமா இருக்கோ அவன் தான் சொல்றது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தகுதி இல்லாத நபர்களை இருக்கக்கூடாத இடத்துல இருத்தி வச்சிருவாங்க. அப்ப தகுதி இல்லாத நபர்கள் இருக்கக்கூடாத இடத்துல இருந்தா சிஸ்டமே நாசமா போயிடும். சரிங்களா? ஸோ அதனால தகுதி இல்லாதவர்களை ஸ்கிப் பண்ணிருங்க. சரிங்களா? தலைவர் ரசிகர்களுக்கு தெரியும் நான் யார சொல்றேன், என்னத்தை சொல்றேன் அப்படின்னு. ஓகே மக்களே, ஓகே மக்களே, ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 12-11 அவார்ட் வந்து போக இருக்கு, பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெளிப்படையாக ஆந்திரா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்பவர்கள், அந்த ப்ளூ டிக் இருப்பவர்களே, கமல்ஹாசனோட படம் படுதோல்வி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய டீட்டெயில் இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம பெருமையா பார்த்துருவோம். சரிங்களா? இந்த படம் தான் நம்ம இந்தியன் சினிமாவை தலை நிமிர வைக்க போதான். சரி, அடுத்தது வந்து ஆழ்வார்பேட்டா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, தலைவர் தான் எப்பயுமே முதலிடம். யாழ்ப்பாணத்தில் நடந்த இன்னொரு சம்பவம். சரிங்களா? அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஜெயிலர் படம் போன வருடத்தோட நம்பர் 1 தமிழ் படம்னா ஜெயிலர் தான். பல மொழிகள்ல நல்ல படங்கள் வந்து கொண்டிருக்கக்குள்ள பாக்ஸ் ஆஃபீஸ் அல்லைக்குள்ள உண்மையா தமிழ்ல வந்து எந்த படமுமே தலைவரோட படம் வரும்போது அல்ல இல்லை. ஸோ அப்போ அந்த குறையை நிவர்த்தி செய்தது தலைவரோட ஜெயிலர் படம். தலைவர் ரசிகர்கள் இல்லாதவர்களை குறைந்தது 3-4 தடவை தியேட்டர்களுக்கு போய் பார்த்ததை நான் பல தடவை கண்ணால பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் வந்து எல்லா வயது தரப்பினரையும் எல்லா ரசிகர்களையும் கவர்ந்தது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள சைமா அவங்க வந்து வருடம் வந்து விழாக்கள் நடத்துறவங்க, தரமான படங்களுக்கு அவார்ட் வந்து கொடுப்பவர்கள். ஸோ நம்ம தலைவரோட ஜெயிலர் படத்துக்கு கிட்டத்தட்ட 11-12 பரிந்துரை இந்த அவார்டுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் வில்லன், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், பெஸ்ட் லிரிக்ஸ் ஆர்டிஸ்ட், பெஸ்ட் எடிட்டிங், அப்புறம் வந்து இன்னொன்று பெஸ்ட் காமெடியன், அப்புறம் பெஸ்ட் சைட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி, சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 11-12 விருதுகளுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 விருதுகள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதான் உலக மக்களோட, சினிமா ரசிகர்களோட, என்னுடைய எல்லாரோட எதிர்பார்ப்பு. காத்திருப்போம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விடயம் மக்களே, இந்த ஜெயிலர் படத்தை எடுத்தவர் தான் நெல்சன் அண்ணா அவர்கள்.
நெல்சன் அண்ணா அவர்கள் ஜெயிலருக்கு முதல் எடுத்த படம் என்ன படம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்த ஒருத்தருடைய வாழ்க்கைய உச்சத்துல கொண்டு போக முடியும்னா அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒருத்தரால தான் முடியும். அது தலைவர் என்ற அதிசயத்தால தான். அது பல மெமிகள் நம்ம பார்த்தது. பட் இப்ப நான் பெருமையா சொல்லிக்கிறேன், சரிங்களா? சில பேர் நல்லா இருக்கிறவங்கள நாசப்படுத்திடுவாங்க. இப்ப சங்கர் சார் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அதுக்கு காரணம் சங்கர் சார் இல்ல, அந்த படத்துல நடிச்ச கதாநாயகர். அதே மாதிரி தான் வேற சில நடிகர்களும் நல்லா இருக்க டைரக்டரை நாசப்ப வைக்கிடுவாங்க, பேரை கெடுத்துருவாங்க. ஆனா அந்த கெட்டு போன பேரை நல்லா ஆக்கணும், திரும்பவும் அவங்கள மலை மாதிரி ஆக்கணும்னா மலடா அண்ணாமலை தலைவர் வரணும். வேற மாதிரி இருக்குல்ல? ஓகேமா. ஸோ இது தலைவர் அவர்களுடைய ஜெயிலர் படத்துக்கு போக இருக்க விருதுகள், அதுக்கு பரிந்துரைக்கப்பட்டதை பற்றி தகவல்கள். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் பாகம் 2 முதல் நாள் என்னோட கடவுளே, சத்தியமா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சங்கர் சார் படத்துக்கு இப்படி நிலைமை வருமானு. அதுக்கப்புறம் தான் நம்ம நினைச்சோம், சங்கர் சாரா இருந்தாலும் சரி, ராஜமௌலி சாரா இருந்தாலும் சரி, மார்க்கெட் இருக்கிறவங்கள வச்சு கோடிகள் போட்டா தான் படம் ஓடும் இல்லையா? அதுதான் உண்மை. சங்கர் சார் என்ற படத்தால இவ்வளவு பேருக்கு ஷாக்கு. அதாவது பல பேர் பார்த்து என்ன ஆச்சு அப்படி பார்க்க வந்தார்கள். இல்ல வேற யாராவது படத்துல நடிச்சிருந்தா இவ்வளவு தூரம் பேசக்கூட பட்டிருக்காது. பட் சங்கர் அப்படின்ற இதுக்கு தான் மவுஸ், சரிங்களா? சரி, அப்படி இருக்கக்குள்ள ஆந்திரால இந்த படத்தோட கலெக்ஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ளூ டிக் இருக்கு நபர்களே, சரிங்களா? என்ன அப்படின்னா ஹியூஜ் டிசாஸ்டர், பயங்கரமான தோல்வி அப்படின்றத போட்டிருக்காங்க. 5 கோடியோ என்னவோ தான் வந்திருக்கான், சரிங்களா? அதாவது இந்த மண்டேல மட்டும் ஏதோ 5 கோடி என்னவோ தான் போட்டிருக்காங்க. அப்ப அந்த 100 கோடி 60 கோடி வட 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 ஓகே மக்களே, சரி. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா 17 வருடங்களுக்கு முதல் எடுத்த சிவாஜி படத்துக்கு கிட்ட கூட இந்த படத்தால வர முடியல. அதுக்கப்புறம் தலைவர் படத்துக்கு அதிகமா ஒரு நெகட்டிவிட்டி ரிவ்யூ, பெய்ட் ரிவ்யூஸ் நெகட்டிவிட்டி வழங்கினது அப்படின்னா லிங்கா படத்துக்கு. அந்த படத்தோட கலெக்ஷனுக்கு கிட்ட கூட இந்த இதால வர முடியல இப்ப வரைக்கும். அடுத்தது அண்ணாத்த ரீசெண்டா பெய்ட் ரிவ்யூஸ் பண்ண வேலை, அதுக்கு கிட்ட கூட வர முடியல. இதுதான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ற பேருக்கு இருக்கிற மார்க்கெட், சரியா? உண்மையா சொல்ல எவனுக்கு பயப்படணும்? ஓகே, இது நிலவரம் மக்களே. அது முதல் நாளே முடிஞ்சு போச்சு. முதல் நாள் கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த படம் வந்துச்சுல்ல, அது முதல் நாளே முடிச்சு. அதுக்கு அங்கால எல்லாம் இல்ல கூட்டம், வாயால மட்டும் வடை சுட்டு கொண்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஓகே, நான் சொல்ற கமல்ஹாசன் அவர்கள் நல்ல நடிகர் தான். பட் அவர் ஹீரோவா நடிக்கிற அளவுக்கு இப்போயும் அவரால் முடியுமான சத்தியமா இல்லை. 4-5 நடிகரோட நடித்தால் மட்டுமே அவருடைய படம் இனி வியாபாரம் ஆகும்ன்றது அஸ் சினிமா ரசிகரா, கண்டிப்பா ஃபியூச்சர் டைரக்டரா நான் மட்டுமல்ல பல அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னுடைய நண்பர்களோட பேசி சொல்றது என்னன்னா, இப்ப கூட இந்த 74-80 வயசுல கூட ஹீரோவா நடிச்சா கூட்டம் அல்லக்கூடிய ஒரே ஒரு நடிகர் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் மட்டும்தான். அதற்கு காரணம் அவர் ரியல்லையும் ஹீரோ, அதனாலதான் மக்கள் அவரை ரீலா அக்செப்ட் பண்றாங்க. நம்ம ஆத்மா, நம்ம மனசு, நம்ம உள்ளம் எவ்வளவு தூரம் சுத்தமா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முகமும் சரி, நம்மளை செய்யற வேலைகளை பார்ப்பவர்களும் சரி அதை அக்செப்ட் பண்ண தோணும். இதான் ஆன்மீகம் என்றது. அதனாலதான் 74 வயதுலையும் 10 பேர் அடிச்சா கூட மக்கள் ரசிக்கிறாங்க. எத்தனை மரத்தால நடிச்சாலும் மக்கள் அவரை ரசிக்க தோணுது. தட்ஸ் ரியாலிட்டிமா. ஓகே, சரி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, அடுத்தது இந்த ஆழ்வார்பேட்டையில இருந்து அமெரிக்கா வரைக்கும் ரஜினி தான் முதலிடம் அப்படின்னு அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரீசெண்டா நம்ம பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி அவர்கள் கூட யாழ்ப்பாணத்துல ஒரு ஹோட்டல் விழாக்கு போயிருந்தாங்க. அங்க ரஜினியா கமலாண்டு கேட்க ரஜினி சார் அப்படின்னு இருக்காங்க. அந்த வீடியோக்களை நம்ம இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கோம், சரிங்களா? சரி, அப்படி இருக்கக்குள்ள இன்றும் சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மணப்பெண் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, பாட்டு போடப்பட்டிருக்கிறது கமல்ஹாசன் அவர்களுடைய பாடல். அந்த மணப்பெண் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி, எனக்கு தலைவர் பாட்டு வேணும், ஃபுல்லா தலைவர் பாட்டை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சார், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் அந்த இது இருக்குதுல்ல 100 வருஷ பாடல்,
அது வந்து ஒழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் படையப்பா படத்துல இருந்து வந்த பாடல், அண்ணாமலையில இருந்து பாடல், அப்புறம் ஜெயிலர் படத்துல இருந்து கடைசியா அந்த அவங்க மாப்பிள்ளை பொண்ணு நடந்து போவைக்குள்ள அந்த பாடல் தலைவரோட குக்கும் பாடல். சரிங்களா? ஸோ என்னோட தலைவர் ரசிகர்கள் பல பேர், சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் பல பேர் போயிருந்தாங்க. அது ஒரு கல்யாண வீடியோ அப்படின்றத தாண்டி ஏதோ ஒரு அது சாதாரணமாக ஒரு கல்யாண வீடியோ அப்படின்றத தாண்டி அந்த வைப்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. 3 மணித்தேலங்கள் அந்த ரிசப்ஷன் அது வந்து களை கட்டிச்சு அப்படின்னாங்க. ஸோ இதுதான் தலைவருக்கு இருக்கின்ற மகிமை. சரிங்களா? அதுவும் சொன்னாங்க ஒவ்வொரு பாடலையும் தலைவரோட வார்த்தை குரல் வரைக்குள்ள அது எங்கேயும் அந்த வைப்ஸ் கொண்டு போச்சு அப்படின்னு. இதை சொல்லைக்குள்ளேயே எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த ரியல்ல ஃபீல் பண்ணவங்களுக்கு அதுவும் தலைவர் ரசிகர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஓகே, மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் வாழ்த்துக்கள். இன்று காலை நடந்த சம்பவம். சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தலைவரை பத்தி பேசினாலே முகம் பிரகாசமாகுது இல்ல? நன்றி.